ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸில் இருக்கிற முக்கியமான ஒரு டாப்பிக்கான ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன், தமிழில் சொன்னால் நிலைச்சார்புகள் மற்றும் வழிச்சார்புகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் ஒரு ப்ராசஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ரியாக்ஷன் ஆகட்டும் ஈக்குலிபிரியம், அதாவது சமநிலையில் இருக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். முதல்ல ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஒரு நிலையிலையும் ஒரு செயல்முறையாகட்டும் அல்லது ஒரு ரியாக்ஷன் ஆகட்டும், அது எல்லாமே இனிஷியல் மற்றும் ஃபைனல், அதாவது ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சுன்னா அதை பொறுத்து மட்டுமே அமைஞ்சுது அப்படின்னா அதை ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட் அப்படிங்கிறது நிலை, ஆரம்ப நிலை, இறுதி நிலை, இதை சார்ந்து இருக்கிறதுனால இதை நிலைச்சார்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலைச்சார்புகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச இன்டர்னல் எனர்ஜி U, என்தால்பி H, இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸை நம்மளால் சொல்லிட்டு போக முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இனிஷியல் அண்ட் ஃபைனல், அதாவது ஆரம்ப நிலை இறுதி நிலை, இது ரெண்டுத்தையும் எந்த ஒரு ப்ராசஸ்க்கும் என்ன ஸ்டேஜ்லையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் இதை ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாத் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு செயல்முறை இனிஷியல் அண்ட் ஃபைனல் இது ரெண்டுத்தை பொறுத்து இல்லாமல் அது எந்த வழியாக, அதாவது அந்த ப்ராசஸ் என்ன பாத்தை ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாத் ஃபங்க்ஷன். உதாரணத்துக்கு Q, இந்த ஹீட் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியோட இனிஷியல் அண்ட் ஃபைனலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு ப்ராசஸோட டெம்பரேச்சர், வெப்பநிலை எடுத்துக்கிட்டோம்னா இனிஷியல் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர். அப்போது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இனிஷியல் ஃபைனல் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியுது. இது ஸ்டேட் ஃபங்க்ஷன், நிலைச்சார்பு. ஆனால் வெப்ப ஆற்றல் Q அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த Q அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை இறுதி நிலை அப்படிங்கிற முடிவுகளால் நம்மளால் சொல்ல முடியலனாலும் இது எந்த வழியில் இந்த Q அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போது ஒரு ப்ராசஸ் நடக்கக்கூடிய பாத்தை டிஃபைன் பண்ணுறது எல்லாமே பாத் ஃபங்க்ஷன். ஒரு செயல்முறை நடக்கக்கூடிய வழியை எதால் விவரிக்க முடியுதோ அது எல்லாத்தையுமே நம்ம வழிச்சார்புகள்னு சொல்லுவோம். இதுக்கான எடுத்துக்காட்டு Q அப்படின்னு சொன்னோம். இது இல்லாமல் ஒர்க், ஸ்மால் லெட்டர் Wல குறிப்போம், தமிழில் வேலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சார்புகளும் வழிச்சார்புகள். இப்போ இந்த நிலைச்சார்புகள் வழிச்சார்புகள் இதை பொறுத்து சில கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன்? அதாவது கீழ் வருவனவற்றுள் எது நிலைச்சார்பு அல்ல? 4 ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். முதல்ல Q + Wன்னு இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் Q, W இது ரெண்டுமே தான் பாத் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. டெல்டா U = Q + W. அப்போது இந்த இடத்துல ஒரு பாத் ஃபங்க்ஷன், வழிச்சார்பு W, இன்னொரு வழிச்சார்பு, இந்த ரெண்டு வழிச்சார்பையின் கூட்டுத்தொகை, அதாவது Q + W அப்படிங்கிற அடிஷன் எதை கொடுக்குதுன்னா ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனான இன்டர்னல் எனர்ஜியில் நடக்கக்கூடிய சேஞ்சை சொல்லுது. அப்போது இந்த Q + W அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது எது ஸ்டேட் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆன்சர் இல்லை. அடுத்ததா ஆப்ஷன் பியை பாருங்க. Q அப்படிங்கிறது வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல் தான் பாத் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாகவே பார்த்தோம். பட் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து இருக்கக்கூடிய 2 எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். அடுத்தது P ΔV. இந்த P ΔVங்கிறது நமக்கு தெரியும். P வித் ரெஸ்பெக்ட் டு Vல நடக்கக்கூடிய, அதாவது கன அளவில் ஏற்படக்கூடிய சேஞ்ச். டெல்டா வின்னு சொன்னாலே டெல்டா V அப்படிங்கிறது இனிஷியல் ஃபைனல் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். அப்போ ஆரம்பம் இறுதி நிலை இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுனால இது கண்டிப்பாக நிலைச்சார்பாக தான் இருக்கும். இது வழிச்சார்பு இல்லை. அதே மாதிரி H - TS டெஃபினேஷனில் தெரியும். என்தால்பி H, T டெம்பரேச்சர், S என்ட்ரோபி. T அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் நிலைச்சார்பு. H அப்படிங்கிறது ஒரு நிலைச்சார்பு. ஒரு நிலைச்சார்பிலிருந்து இன்னொரு நிலைச்சார்பை நம்மளால் கழிக்க முடிகிறப்போ நமக்கு கிடைக்கிறது இன்னொரு நிலைச்சார்பாக தான் இருக்கும். அது இந்த டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா G, கிப்ஸ் கட்டில ஆற்றல், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அதுவும் நிலைச்சார்பு தான். அப்போ H - TS அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ இது ஆன்சராக இருக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்த மாதிரி Q அப்படிங்கிறது ஒரு வழிச்சார்பு, இது ஒரு நிலைச்சார்பு இல்லை. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். அசர்ஷன் U is a state function. கூற்று U என்பது நிலைச்சார்பு. ரீசன் T is an intensive property. இதற்கு காரணமாக T என்பது ஒரு பொருண்மை சாரா பண்புன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல U அப்படிங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா U =
அதாவது டெல்டா யூ ஈக்குவல் டு u2 மைனஸ் u1. அதாவது டெல்டா யூங்கிறது u2ங்கிறது ஃபைனல் இறுதிநிலை, u1 அப்படிங்கிறது ஆரம்ப நிலை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஸோ இதனால தான் u அப்படிங்கிறத ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அசர்ஷன் அப்படிங்கிறது அதனால கரெக்ட் ஆகுது. அடுத்து ரீசனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா t is an இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தமிழில் பொருண்மை சாரா பண்பு. பொருண்மை சாரானா பொருளுடைய அளவு அல்லது பொருளுடைய நிறை, இது ரெண்டை பொறுத்தும் மாறாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே பொருண்மை சாரா பண்பு. இங்கிலீஷில் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு மாஸ் ஆர் அமௌண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1 லிட்டர் தண்ணி எடுத்து நீங்கள் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணாலும் அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும். வால்யூம் 20 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணாலும் அதே அளவு தான் இருக்கும். ஸோ அப்போ டி அப்படிங்கிறது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்போது ரீசன் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் யூ ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கும் டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அப்போ 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம். ரெண்டுமே சரி நமக்கு தெரியும், ஆனால் காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அப்போ இது தப்பான ஆப்ஷன். அடுத்து ஆப்ஷன் பியை பாருங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்ற. ஸோ அப்போ சரியான விளக்கம் இல்லை, இது ரெண்டுமே சரின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் யூ நிலைச்சார்பாக இருக்கிறதுக்கும் டி பொருண்மை சாரா பண்பாக இருக்கிறதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அப்போது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ நம்ம 4 ஆப்ஷனில் எந்த ஆன்சர் தெரிஞ்சாலுமே மீதி இருக்கிற ரெண்டையுமே எப்போவுமே செக் பண்ணிக்கணும். கூற்று சரி அண்ட் காரணம் தவறு, நமக்கு ரெண்டுமே சரின்னு தெரியும், அதனால் இதுவும் சரியான ஆப்ஷன் இல்லை. அடுத்து கடைசி ஆப்ஷன் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் சரியான ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் ஸ்டேட் ஃபங்க்ஷன்? கீழ் வருவனவற்றுள் எது நிலைச்சார்பு அல்ல? இதே மாதிரி ஒரு கேள்வி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியபிள்ஸில் எது நிலைச்சார்பு அல்ல, தட் மீன்ஸ் எது பாத் ஃபங்க்ஷன், எது வழிச்சார்பு அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. முதல்ல ஈக்குவேஷன் 1 அப்படிங்கிறது Q + Wன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி Q + W அப்படிங்கிறது டெல்டா யூக்கு சமமானது. அப்போது இது ஒரு பாத் ஃபங்க்ஷனா அல்ல ஸ்டேட் ஃபங்க்ஷனான்னு பார்க்குறோம். இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஏன்னா டெல்டா யூ அப்படிங்கிறதே u2 மைனஸ் u1 அப்படிங்கிறது தான். அடுத்ததா Q அப்படிங்கிறது பார்க்குறோம். Q நமக்கு ஏற்கனவே தெரியும், பாத் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் தான். ஸோ அப்போ இது ஒரு பாத் ஃபங்க்ஷன். இதை நான் PF அப்படின்னு குறிப்பிக்கிறேன். அடுத்ததா W, இதுவும் நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம டெஃபினேஷன்லேயே பார்த்தோம். W அப்படிங்கிறதும் ஒரு பாத் ஃபங்க்ஷன். அப்பையும் இதை நான் PF அப்படிங்கிற லெட்டர்னால குறிச்சிக்கிறேன். அடுத்து 4வது ஈக்குவேஷன் பாருங்க, H மைனஸ் TS, இது கிப்ஸ் கட்டில ஆற்றலான G அப்படிங்கிறத குறிக்குது. இதுவும் ஸ்டேட் ஃபங்க்ஷனாக தான் இருக்க முடியும், ஏன்னா ஹெச்சும் ஸ்டேட் ஃபங்க்ஷன், எஸ்ஸும் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸோ 2 நிலைச்சார்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு கண்டிப்பாக நிலைச்சார்பாக தான் இருக்கும். அப்போ இதுவும் ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். இப்போது நம்ம 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து 1 மற்றும் 4, இது ரெண்டுமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். அப்போ இது தவறான பதில். அடுத்து ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 2 and 3ங்கிறது பாத் ஃபங்க்ஷன், வழிச்சார்புன்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல 2, 3 and 4 இதை கொடுத்துருக்காங்க. 4ங்கிறது கண்டிப்பாக பாத் ஃபங்க்ஷன் இல்லை, அது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ இதுவும் தவறான பதில். அடுத்து ஆப்ஷன் சியை பாருங்க, 1, 2 and 3. 1 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுவும் தவறான பதில். இப்போ 4வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3, இதில் Q and Wன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டெஃபினேஷன்லேயே தெரியும் Q, W ரெண்டுமே தான் பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அப்போ இதுதான் சரியான பதில். இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அசர்ஷன், அடிஷன் ஆஃப் Q and W give delta U. Addition of 2 path function cannot give state function. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூற்று டெல்டா U என்பது Q மற்றும் Wவின் கூட்டு மதிப்பு. ஸோ கூற்றில் கொடுத்துருக்கிறது டெல்டா U ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. அடுத்து அதுக்கு ரீசனாக என்ன சொல்லியிருக்காங்க, காரணம் 2 வழிச்சார்புகளின் கூடுதல் நிலைச்சார்பினை தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஃபினேஷன் ஈக்குவேஷனை நம்ம எழுதும் போதே தெரியுது, Q அப்படிங்கிறது ஒரு வழிச்சார்பு பாத் ஃபங்க்ஷன்,
W அப்படிங்கிறது இன்னொரு வழிச்சார்பு, அது இன்னொரு பாத் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு பாத் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச டெல்டா யூ, நல்லா டெல்டா யூங்கிறது U2 மைனஸ் U1, இறுதிநிலை மைனஸ் ஆரம்ப நிலை. அப்போ இது ஒரு நிலைச்சார்பை தான் கொடுக்குது அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன்லேயே தெரியுது. அப்போ கூற்று அப்படிங்கிறது சரியானது, காரணம் அப்படிங்கிறது தவறானது. ஸோ 4 ஆப்ஷனில் பார்க்குறோம். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் அப்படிங்கிறது தவறுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தவறான பதில். அடுத்து ஆப்ஷன் பியை பாருங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. காரணம் அப்படிங்கிறது தவறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுவும் சரியான பதில் இல்லை. அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி மற்றும் காரணம் தவறு. கூற்றுங்கிறது சரி நமக்கு தெரிஞ்சிச்சு, காரணம் அப்படிங்கிறது தவறானது. அப்போ இதுதான் சரியான பதில். இருந்தாலும் நம்ம 4வது ஆப்ஷனையும் செக் பண்ணலாம். கூற்று அன்று காரணம் இரண்டுமே தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கூற்று அப்படிங்கிறது சரியா இருக்கிறதுனால இது சரியான பதில் இல்லை. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். பிச் தெர்மோடைனமிக் பராமீட்டர் இஸ் நாட் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். கீழ்கண்ட எந்த வெப்ப இயக்கவியலின் அளவுருக்கள் நிலைச்சார்பு அல்ல? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஒன்றா டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறதுல Q அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நமக்கு ஏற்கனவே தெரியும். டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் பி டெல்டா வி. இப்போது இதில் பி டெல்டா வி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பி டெல்டா வி எதை குறிக்குது? Q அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ இப்போ பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இந்த இடத்துல டெல்டா ஹெச் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா QP அப்படின்னு மாறும். ஸோ இந்த இடத்துல என்னவாகுது? டெல்டா ஹெச் அப்படிங்கிறது QP அப்படின்னு மாறுது. ஸோ இப்போ இதே ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் மாறாத கன அளவுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ ப்ளஸ் வி டெல்டா பி. அப்போ இந்த இடத்துல டெல்டா ஹெச்சோடைய மதிப்பு என்னவாகும்னா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு QV. அப்போ இது நல்லா பாருங்க, இதுவும் ஒரு நிலைச்சார்பாகுது, இந்த இடத்துல இதுவும் நிலைச்சார்பாகுது. அடுத்து W அட் அடைபட்டிக் ப்ராசஸ். W அட் அடைபட்டிக் ப்ராசஸ்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். டெல்டா U ஈக்குவல் டு Q மைனஸ் W. ஸோ இது தெர்மோடைனமிக் ஈக்குவேஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் எழுதுவோம். இந்த இடத்துல Q ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு ஆகிடும். ஸோ அப்போ Q ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது வெப்ப மாறா செயல்முறை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெப்பம் மாறா செயல்முறை. அப்போ Q ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? டெல்டா U ஈக்குவல் டு மைனஸ் W. ஸோ இப்போ டெல்டா U ஈக்குவல் டு மைனஸ் Wன்னு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல W அப்படிங்கிறதும் ஒரு நிலைச்சார்பாகுது. அடுத்து W அட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இந்த இடத்துல ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா டெல்டா T ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ டெல்டா T அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனில் எந்த ஒரு இம்பேக்டையும் கிரியேட் பண்ணலை. அப்போது ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸில் நடக்கக்கூடிய W அப்படிங்கிறது கண்டிப்பாக வழிச்சார்பாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா W ஒரு வெப்பநிலை மாறா செயல்முறையில் W ஆனது ஒரு பாத் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், இது ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. ஸோ மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இதுக்கு QP அப்படின்னு வந்துச்சு, இது சரியான ஆன்சர் இல்லை. இந்த இடத்துல QV அப்படிங்கிறது ஒரு நிலைச்சார்பை குறிச்சிச்சு, இதுவும் சரியான பதில் இல்லை. அடுத்து W அப்படிங்கிறது டெல்டா U அப்படிங்கிறத குறிச்சிச்சு, அப்போ இதுவும் ஒரு நிலைச்சார்பு தான், வழிச்சார்பு இல்லை. ஸோ இன்னைக்கு நாம் நிலைச்சார்புகள் மற்றும் வழிச்சார்புகள் இதோட டெஃபனேஷன்ஸ், இந்த டெஃபனேஷன்ஸ் வச்சுக்கிட்டு கன்சர்ன்டு ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.